24 நியூஸ் செய்திகள் வாசிப்பது கீதா. பொன்னேரி அருகே அரை மணி நேரத்தில் போடப்பட்ட சாலை அப்பளம் போல் பெயர்ந்து விழும் அதிசயம். தொழு நோயாளிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வசிக்கும் பொன்னேரி நகராட்சிக்குட்பட்ட இந்திரா நகரில் பொதுமக்கள் வேதனை. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சிக்குட்பட்ட 1வது வார்டில் குன்னமஞ்சேரி இந்திரா நகர் உள்ளது. தொழு நோயாளிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசால் ஒதுக்கப்பட்ட நிலத்தில் வீடுகள் கட்டி 40 ஆண்டுகளுக்கு மேலாக சுமார் 60 குடும்பத்திற்கு மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல், தெருவில் சரியாக நடக்க முடியாமல் கஷ்டப்படும் மனிதர்கள் வசிக்கும் இந்த தெருவிற்கு சிமெண்ட் சாலை அமைத்து கொடுக்க வேண்டி பொன்னேரி நகராட்சி மன்றத்தில் மனு கொடுத்து வந்துள்ளனர். ஆனால் இதுவரை அவர்கள் கோரிக்கை நிறைவேறவில்லை. தற்போது தேர்தல் அறிவிக்கப்படும் சூழல் உள்ளதால் அதனை கருத்தில் கொண்டு இந்த தெருவிற்கு அரை மணி நேரத்தில் அவசர கதியில் தார் சாலை ஒன்றை அமைத்துள்ளனர். தார் சாலை போடும்போது அங்கிருக்கும் மக்கள், ஏன் இவ்வளவு அவசர கதியில் இந்த சாலையை போடுகிறீர்கள்? நாங்கள் சிமெண்ட் சாலை தானே கேட்டோம், ஆனால் இந்த சாலை போடுகிறீர்களே, அதுவும் தரம் இல்லாமல் போடுகிறீர்கள் என கேட்கும்போது, உங்கள் தெருவுக்கு இதுவே அதிகம் எனவும் இதற்கு மேல் ஒன்றும் செய்ய முடியாது, போய் நகராட்சியில் கேளுங்கள் எனவும் அலட்சியமாக பதில் கூறிவிட்டு வந்துள்ளனர். உடனே அப்பகுதி மக்கள் இது குறித்து மனு ஒன்றை தயார் செய்து நகராட்சியில் அளித்துள்ளனர். ஆனாலும் நகராட்சி நிர்வாகம் இதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. அவசர கதியில் அரை மணி நேரத்தில் போடப்பட்ட சாலை தற்போது அப்பளம் போல பெயர்ந்து வருகிறது. தொட்டாலே சாலை பெயர்ந்து விழும் தரமற்ற முறையில் போடப்பட்டுள்ளதால் அதில் நடக்கும் மாற்றுத்திறனாளிகளும் தொழு நோயாளிகளும் மிகவும் சிரமப்பட்டு நடந்து செல்கின்றனர். கால்களிலும் உடலிலும் இதனால் காயங்கள் ஏற்படுவதாகவும் தெரிவிக்கின்றனர். உண்மையிலேயே முடியாதவர்கள், கஷ்டப்படுபவர்கள் வாழும் இந்த பகுதிக்கு இதுபோன்ற தரமற்ற சாலை அமைத்து கொடுத்த பொன்னேரி நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் போராட்டத்தில் ஈடுபடுவதை தவிர வேற வழியில்லை எனவும் கூறுகின்றனர். பேட்டி திரு வீரபத்ரன், திரு தேவராஜ், திருமதி சுமதி. அந்த ரோடு நல்லா இருந்துச்சு. என்னத்துக்கு இந்த ரோடு போடுறது சார்? எதுக்கு போடுறது? நோயாளிக்கு எப்படி நடப்பாங்க, எப்படி போவாங்க, எப்படி வருவாங்க? இதில் சொல்லு சார். ஒரு நன்றி கட்டம் போட்டு போடுவாங்க, ஒரு போட்டு போடாம நியாயமா? எல்லா நோயாளிகள் இருக்கிற இடத்துல வந்து இவ்வளவு கொடூரமா ரோடு போட்டு போறாங்களே, அது கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? இந்த அரசாங்கம் என்ன தான் பண்ணுது? எங்க வீட்டு துட்டுங்களை மட்டும் வாங்கி வாங்கி வரி பணத்தை வாங்கி வச்சுக்கிறாங்க. இது ரோடு நல்லா ஒழுங்கா போட்டுக்கலாம்ல? ஒரே ஒரு லாரி எடுத்துட்டு வந்து போட்டு ஃபுல்லா இங்கிருந்து அது வரை போட்டு போயினான்ட்டாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு மேட்ரு. சொல்லுங்க ஐயா. ஐயா, குன்னமஞ்சேரி இந்திரா நகர் 1ஆம் நம்பர் வார்டு. இதில் வந்து எங்களுக்கு வார்டு நம்பர் வந்து இவன் பேர் என்ன பேர்? செங்கல்ராயன் தான் வார்டு நம்பர் எங்கள் ஏரியாவுக்கு. அந்த வார்டு நம்பர் ஆக்கிறவர் காலையில் வந்தார். கேட்டதுக்கு என்னன்றாரு, இதில் என்ன கார் போக போதா, பஸ்ஸு போக போதா, உங்கள் பைக்கு போகிறது தானே, இதே முன்ன கல்லாக பள்ளமாக இருந்துச்சு, இது போட்டு விட்டுக்கிறோமே, இது போதாதா உங்களுக்கு அப்படின்னு அவர் கேட்குறாரு. கச்சைக்காரர்கிட்ட சொன்னது நான் கேட்டேன். ஐயா, நாங்கள் எழுதி மனு கொடுத்தது என்ன, சிமெண்ட் ஓட போட சொல்லி தான் நாங்கள் வந்து 3-4 தடவை மனு கொடுத்தோம் பஞ்சாயத்து போர்டில். பரிமளா மேடத்தை வச்சும் கொடுத்துக்கிறோம், கச்சைக்காரரை வச்சும் கொடுத்துக்கிறோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் சிமெண்ட் ஓடு போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரக்கு இது ஒரு ஜல்லி கூட இந்த தாரை இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசியிலேருந்து போட்டு விட்டு போயிட்டீங்க. இது எதுக்கு? மழை பெஞ்சா ஒரு மழை பெஞ்சு தண்ணி வந்தால் பூரா பேத்துக்குன்னு போயிடும். இந்த பேத்து போய் நீங்களே கையில் பேத்து பாருங்க அப்படின்னு சொல்லி காலையில் கேட்டீங்க. இதில் என்ன இதே போட்டு கொடுத்து அந்த கான்ட்ராக்டுக்காரன் என்னன்றான், இது போட்டு கொடுத்தே உங்களுக்கு புண்ணியம், இதையாவது இன்னும் உனக்கு ரோடு பெருசாக போடுவாங்களா உனக்கு நல்லா மொத்தமாக அப்படின்றான் அந்த கான்ட்ராக்டுக்காரன் கொடையை பிடிச்சிக்கின்னு, சேப்பு கொடை பிடிச்சிக்கின்னு.